வந்துருச்சுல. பூமாரி சாப்பிட்டியாமா? இல்லத்த, காட்டுக்குள்ள எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. பாத்தியாக்கா அந்த மனுஷனை? ஒரு வயசுக்கு வந்த ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு நாள் ஃபுல்லா காட்டுக்குள்ள வச்சிருந்திருக்காரு. அவரெல்லாம் ஒரு மனுஷனாக்கா? சரி, எப்படி பூமாரி இப்ப வந்த நீ? அது அத்த, அது தெரியாதனமா இந்த ஊருக்கு வரணும்னு இந்த காட்டுக்குள்ள வந்து சிக்கிக்கிட்டோம். எப்படி வெளியில போறது? யாராவது வழித்துணையா வந்தா நல்லா இருக்கும். ஸோ ஐயோ கடவுளே, தெரியாதனமா இந்த அப்பா கூட வந்து மாட்டிக்கிட்டேன். யார் அந்த பொண்ணு? விறகு எடுக்க வந்திருப்பாங்களோ? ஆமா, இருக்கும். கிராமத்துல எல்லாம் இந்த மாதிரி விறகு எடுக்க வர்றதெல்லாம் சகஜம் தானே. பேசாம கூடயே ஊருக்குள்ள போயிட வேண்டியதான். ஏங்க, ஏம்மா, ஏன் அரைஞ்சு முடி? என்ன இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு? ஒருவேளை இந்த பிள்ளை அழுகிறதுக்கு நம்ம தான் காரணம் ஏதாச்சும் கதை கட்டி விட்டுருவாங்களோ? சரி, வேற வழி இல்லை, கேட்டுதான் ஆனும். ஏம்மா, உனக்கு ஊருக்கு போறதுக்கு வழி தெரியுமா? இங்க இருந்து இந்த காட்டுக்குள்ள இருந்து எப்படிம்மா ஊருக்கு போறது? எனக்கு தெரியாது. ஐயோ, அப்ப நீங்க எப்படி இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க? எங்க அப்பா தான் கூட்டிட்டு வந்தாரு. இப்போ என்ன தனியா விட்டுட்டு அவர் எங்கேயோ போயிட்டாரு. அப்படியா? நீங்களும் ஊருக்குள்ள தானே போகணும்? ஆமா. உங்களுக்கு வழி தெரிஞ்சா என்னை கூட்டிட்டு போறீங்களா? இந்த பொண்ணுக்கு வழி தெரியாது, நமக்கும் வழி தெரியாது. ஆனா இந்த பொண்ணு இந்த ஊரை சேர்ந்த பிள்ளைதான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ஏதாவது வழி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இந்த பொண்ணோடையே போயிடுவோம். எனக்கும் வழி தெரியாது தான். ஆனால் பரவாயில்ல, வாங்க நம்ம எப்படியாவது போயிடலாம். போகலாமா வேண்டாமா? என் மூஞ்சியை பார்த்தா அவ்வளோ நல்லவே மாதிரி ஒன்றும் தெரியலை. நம்மளும் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக காட்டுக்குள்ளே சுற்றி தெரிஞ்சிருக்கோம். வேறு வழி இல்லை, போய் தான் பார்ப்போம். போவோம் போவோம். வேறு ஏதாவது தப்பாக ஏதாவது நடந்த மாதிரி இருந்ததுன்னா கட்டையை கொண்டு மண்டையில் அடிச்சுட்டு போயிட வேண்டியதான். நானும் வரேன், வாங்க போவோம். தம்பி, உனக்கு கோடி புண்ணியம் தம்பி. என் பிள்ளைய என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். ஐயோ, இருக்கட்டும், பரவாயில்ல. நான் எதையும் எதிர்பார்த்து செய்யலை. நீங்க எதையுமே எதிர்பார்த்து செய்யலதான். ஆனா நீங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ என் உயிரை கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க. அதுக்காவது நான் செய்யற நன்றி கடனை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஐயோ, எனக்கு காசு பணம்லாம் எதுவும் வேண்டாம். அதெல்லாம் கொடுத்து என்னை தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிறாதீங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இப்ப காசோ பணத்தையோ தங்கமோ நகையவோ கொடுத்து உதவுற அளவுக்கு உங்க நன்றி கடனை செலுத்துற அளவுக்கு எங்ககிட்ட வசதி கிடையாது. வனஜா சொல்ல வரதே வேற தம்பி. அதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. சொல்லுங்க, என்ன 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 செய்ய போறீங்க? நீ இன்னைக்கு என் வீட்டில் சாப்பிட்டு தான்ப்பா போகணும். உன் வயிறை நினைச்சு தான் நான் அனுப்புவேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. நான் பரவாயில்ல, நான் போகிற வழியில் எங்கேயாவது சாப்பிட்டுக்குவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட இங்கே பாருங்க தம்பி, பிள்ளைய கொண்டாந்து திருப்பி கொடுத்துருக்கீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஒரு நேரம் சாப்பிட்டு போகிறதுனால என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வாங்க சாப்பிட்டு போங்க. இல்லை, பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போகிற வழியில் எங்கேயாவது சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் பண்ண இந்த உதவிக்கு உங்களுக்கு காசு பணம் நகையெல்லாம் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட வசதி கிடையாது. அதுக்காக உங்களை வெறுங்கையோடு அனுப்புறதுக்கும் எனக்கு மனசு கிடையாது. தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நேரம் என் வீட்டில் சாப்பிட்டுட்டு போங்க தம்பி. என்ன தம்பி, ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு. இவங்கெல்லாம் என்ன சாப்பாடு போட்டுற போகிறாங்கன்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க? என்ன தம்பி, அதான் யோசிக்கிறீங்களா? நாங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் சாம்பார் சொத்தெல்லாம் போட்டு அனுப்பிட மாட்டோம். நீங்கள் வாங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சொல்லுங்கள். அடுத்த 1 மணி நேரத்தில் நம்ம வனச்சா சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சிருவா. அட டக்குன்னு சரின்னு சொல்லுங்க தம்பி. வயிறு காருன்னு வேற பசிக்குது. நீங்கள் சொன்னாதான் எங்களுக்கும் சாப்பாடு. அடியே நெடுவாளி, சும்மா இருடி. வந்த பையன்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? அட என்னக்கா, இப்போ உண்மையை தானே சொன்னேன். சரி சரி அக்கா, ஏன் சண்டை போடுறீங்க? சரி, நீங்கள் சாப்பாடு ரெடி பண்ணுங்க, நான் சாப்பிட்டுட்டே போகிறேன். அதை ஏன் தம்பி இப்படி தயங்கி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் வேணான்னு சொன்னாலுமே சரி, உங்களை சாப்பிடாம அனுப்ப விட மாட்டோம். அட வனஜாக்கா, ஏன் இப்போ அழுதுகிட்டு இருக்க? அதான் புள்ள கிடச்சிருச்சுல, அப்புறம் என்ன? நம்ம புள்ள நம்மக்கிட்ட திரும்பி வந்துருச்சு. இதை விட வேற என்ன வேணும்?
அழுகை நிப்பாட்டுக்கா. என்னடியே நெடுவாளி பண்ண சொல்கிறேன், அவ்வளோ பயந்து போயிருக்கேன். சரி தம்பி, நீங்கள் வாங்க, உங்களுக்கு சாப்பாடு போட்டு தான் அனுப்புவேன் நான் அன்னைக்கு. நீங்கள் வாங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள், 1 மணி நேரத்தில் நான் செஞ்சு கொடுத்துட்றேன். நீங்கள் எது கொடுத்தாலே எனக்கு பரவாயில்லக்கா. நான் ஒன்றும் அது வேணும் இது வேணும்லாம் கேட்க மாட்டேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது மட்டும் கொடுங்க, அது போதும் எனக்கு. என்ன தம்பி இப்படி சொல்றிய? அதானே, என்ன தம்பி எது கொடுத்தாலும் சாப்பிட்றேன்னு சொல்றிய? அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. பரவாயில்லக்கா, நீங்கள் எது கொடுத்தாலும் பரவாயில்ல, எது கொடுத்தாலும் நான் சாப்பிட்றேன். தம்பி எது கொடுத்தாலும் சாப்பிட்றேன்னா அப்போ நேற்று வச்சு புளிக்குழம்பு இருக்க சாப்பிட்றீங்களா? ஆ என்ன தம்பி ஆங்கிறிய? புளிக்குழம்பு கேள்விப்பட்டதே இல்லையா? சூப்பராக இருக்கும். நல்லா புளியை ஊற்றி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நேற்று வச்சது, அதுவும் இன்னைக்கு வத்த வச்சு வேற வச்சுருக்காங்க. சாப்பிட்டீன்னு வச்சுக்கோங்க, அப்படி தான் இருக்கும். சும்மா இருடி நெடுவாளி, கிண்டல் பண்ணாத. பாவ தம்பி எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கு. அந்த பிள்ளைக்கு பழைய குழம்பு ஊற்றி அனுப்புவேன்னு பார்க்குறியோ? வனஜா, உனக்கு வேணா அந்த பழைய புளி குழம்பு தருவா. இந்த தம்பிக்கு நல்லா சமைச்சு தான் போடணும். நீங்கள் வாங்க தம்பி, உள்ளே வாங்க. உள்ளே வந்து காத்தாட கொஞ்ச நேரம் உட்காருங்க. குமாரிம்மா வா, உள்ளே போவோம். எம்மா நெடுவாளி தள்ளிடி, ஏன்டி நடுவில் வந்து நிற்கிற? நீங்கள் வாங்க தம்பி, போவோம் உள்ள. குந்தாணி இடிச்சுக்கிட்டு போகிறத பற்றியா? இவ பிள்ளைய காணங்கிறனால இவ்வளோ நேரம் உட்காந்து நானும் 2 சொட்டு கண்ணீரை விட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கூட மதிக்கிறாளா பார்த்தியா? என்ன கடைசியில் நம்மள டீலில் விட்டுட்டு இவளுகெல்லாம் உள்ளே போயிட்டாளுக. ஐயோ இருங்கடி, நானும் வரேன்.